நேர்த்தியான வழி. எல்லா வாலிப தம்பியும் தங்கச்சி உங்க கையை மேல உயர்த்துங்க. உயர்த்தி நீ ஜெபம் பண்ணு. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு ஜெபம் பண்ணுங்க. கையை உயர்த்தி பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் தான் இப்படி இருந்துட்டேன், எனக்கு தான் அந்த ரகசியம் தூரமாக்கப்பட்டது, எனக்கு யோசிச்சாலே அது ஒன்றும் புரியல, நான் என்ன பண்ண முடியும், இனி என்னுடைய காலம் தாண்டிருச்சு. ஆனால் என் பிள்ளைக்காவது இன்னைக்கு ஒரு அம்மாவா இருந்து நான் ஜெபம் பண்றேன். சொல்லுங்க, ஒரு அப்பாவா இருந்து நான் ஜெபம் பண்றேன். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கும்போது நீங்க அம்மாவா இருக்கிறீங்கல்ல, நீங்க என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறீங்கல்ல, இப்போ ஒருவேளை உங்க பிள்ளைங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா உங்க பிள்ளைங்க தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இவன் ஆசீர்வதிக்கப்படும்படி ரகசியத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு தாயாய் நீர் மாறுவீராகன்னு ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்களுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு 5 பிள்ளைங்க இருந்தா 5 பிள்ளைகளுடைய பேரை சொல்லியும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இந்த பிள்ளை இவ்வளவு பாடுபடுதே அப்பா, இத்தனை வயசுல இவ்வளவு பாடுபடுதே அப்பா, என் பிள்ளை, என் மகன் இவ்வளவு பாடுபடுறாளே, என் மகன் இவ்வளவு பாடுபடுறானே, நாயா பேயா உழைக்கிறான்ப்பா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைக்கிறான்ப்பா, ஆனா ஒரு முன்னேற்றம் கூட என் பிள்ளைக்கு இல்லப்பா, ஒரு உயர்வு கூட என் பிள்ளைக்கு இல்லப்பா, நான் எப்படி இருந்தேனோ அப்படியே தான் என் பிள்ளையும் இருக்குது. ஆனா இப்ப நான் ஜெபம் பண்றேன், என் பிள்ளைய நீ கை தூக்கி எடுக்கணும். ஆசீர்வாதத்திற்கான அந்த ரகசியத்தை சத்தமாய் ஹல்லேலூயா, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரு. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. அந்த ஜெபத்தை கேட்கிறாரு. என் பிள்ளை இந்த சூழ்நிலையில இருக்கிறத நான் பார்க்க கூடாது, அவனை ஆசீர்வதிக்கிறது என்னுடைய கண்கள் காணணும். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் கை வலிச்சா கூட பரவாயில்ல, தங்கச்சி தம்பி கை வலிச்சா கூட பரவாயில்ல, கையை நீ ஜெபம் பண்ணுப்பா. அப்பதான்டா உனக்கு மரியாதை, அப்பதான்டா உன்னை கனப்படுத்துவாங்க, அப்பதான் நீ இந்த உலகத்துல கர்த்தருக்காக சாட்சியா வாழ முடியும். எஸ் எஸ் எஸ், அது கற்றுக் கொடுக்கிற தேவன் இருக்கிறார். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் உன் மேல விசேஷித்த டேலண்ட் இருக்குது, உன் மேல விசேஷித்த அபிஷேகம் இருக்குது, உன்கிட்ட கடின உழைப்பு இருக்குது, நீ முன்னேறணும்னு நினைக்கிற இயேசுனுடைய ஞானம் மட்டும் உன்கிட்ட வந்துச்சுன்னா அவ்வளவுதான். உன்கிட்ட இருக்கிற வேகமும் உன்கிட்ட இருக்கிற அந்த காரியமும் ஞானமும் சேர்ந்துச்சுன்னா உன் குடும்பத்திலேயே நீ நம்பர் 1, உங்க வம்சத்திலேயே நம்பர் 1 கர்த்தரை நிறுத்த அந்த அபிஷேகத்தினுடைய மழை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் கடந்து வரட்டும். இயேசுவே, சத்துரு வைத்திருக்கிற பேதை தனங்களை எடுத்து போடுவீராக, எடுத்து போடுவீராக, எடுத்து போடுவீராக.